Decode the world unfiltered. இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது அடாவடியாக 50% வரியை விதித்திருக்கக்கூடிய அமெரிக்கா மீண்டும் மிரட்டல் விடுத்துட்டே இருக்குது. சில குறிப்பிட்ட துறைகளில் இந்தியா தன்னுடைய சந்தையை அமெரிக்க பொருட்களுக்கு திறந்து விட வேண்டும் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக அந்த நாடு வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு அம்சம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் பால் பொருட்களுடைய இறக்குமதிங்கிறது தான் ஒரு முக்கியமான முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது அடாவடியாக 50% வரியை விதித்திருக்கக்கூடிய அமெரிக்கா மீண்டும் மிரட்டல் விடுத்துட்டே இருக்குது. இப்போ மீண்டும் ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள் 2 பேர். அதில் ஒருத்தர் அமெரிக்காவுடைய தேசிய பொருளாதார கவுன்சிலுடைய இயக்குனர், அவர் பேர் கெவின் ஹாசெட். அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் விதித்த 50% வரியினால இந்திய ஏற்றுமதி துறை நெருக்கடியை சந்தித்து வரக்கூடிய சூழலில் ரஷ்யாவோடு இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் ட்ரம்ப் வரியை குறைக்க மாட்டார் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு இந்த ஹாசெட்டுங்கிறவர். இதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட வர்த்தக ஆலோசகராக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் பீட்டர் நவ்ரோ. இவர் அதிகமாக நீங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதன் மூலமாக யுக்ரைன் போருக்கு நிதி உதவி அளிப்பதாக மீண்டும் ஒரு கடும் குற்றச்சாட்டை நம்ம மேலே முன்வைக்கிறார். யுக்ரைன் ரஷ்யா போரை மோடியின் போர் அப்படிங்கிற அளவுக்கு சர்ச்சைக்குரிய வகையில் இந்த நவ்ரோ பேசுகிறாரு. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்துச்சுன்னா கூடுதல் வரி உடனடியாக நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். இந்தியாவை கடுமையான ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்கக்கூடிய சில கருத்துக்களையும் இந்த நவ்ரோ முன்வைக்கிறாரு. வரி விதிப்பு மகாராஜா அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தார், உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போ இந்தியாவினுடைய சுத்திகரிப்பு ஆலைகளை கிரெம்லினுக்கான சலவை தொழிற்கூடம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது ரஷ்யாவுக்காக இங்கே நாம் சலவை கூடமாக இருக்குது அப்படின்னு ஒரு கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். 2 விஷயங்களுக்காக இந்தியா மீது அமெரிக்கா அதிகப்படியான வரியை விதித்திருக்கிறது அப்படின்னு ட்ரம்ப்புடைய அரசாங்கம் சொல்லுது, நிர்வாகம் சொல்லுது. அதில் ஒன்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறது அப்படிங்கிறத அவங்க தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் யாரிடம் என்ன வாங்க வேண்டும் என்பதை இன்னொரு நாடு தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக தொடர்ச்சியாக நம்முடைய வெளியுறவு கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும், அதே போல் இந்தியாவுடைய அந்நிய செலாவணிக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும், ஏன்னா குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அது இந்திய அந்நிய செலாவணியில் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குதுங்கிறதுனாலே நம்ம வாங்குகிறோம். இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறது, உள்நாட்டு சந்தையை அமெரிக்க பொருட்களுக்கு திறந்துவிட இந்தியா மறுக்கிறது அப்படின்னு. இந்திய சந்தையை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய இந்தியா உறுதியற்ற தன்மையை கடைபிடிப்பதாகவும் இந்த கெவின் ஹாசெட்டுங்கிற ஒரு அதிகாரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த உறுதியற்ற தன்மை அப்படின்னு ஹாசெட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்திய சந்தைகளை தான் அப்படி சொல்கிறார். இந்திய சந்தையில் அமெரிக்க பொருட்களுக்கான அணுகல் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக முக்கியமான விவாத பொருளாகவே இருக்குன்னு சொல்லலாம். சில குறிப்பிட்ட துறைகளில் இந்தியா தன்னுடைய சந்தையை அமெரிக்க பொருட்களுக்கு திறந்து விட வேண்டும் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக அந்த நாடு வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு அம்சம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய பால் பொருட்கள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புது. ஆனால் அமெரிக்காவுடைய பால் பொருட்களா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்து வருகிறது இந்தியா. இதற்கான பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பசு ஒரு புனிதமான விலங்காக கருதப்படுகிறது. பால் என்பதும் பெரும்பாலும் சைவ உணவாகவும் மத சடங்குகளையும் பயன்படுத்தப்படுது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பால் பண்ணைகளில் பசுக்களுக்கு பன்றி, மீன், கோழி இறைச்சி மற்றும் எச்சங்கள் கலந்து தீவனங்கள் வழங்கப்படுகின்றன. அதனால் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடிய பாலை அசைவ பால் அப்படின்னு இந்தியா குறிப்பிடக்கூடியதையும் பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, அமெரிக்க பால் பொருட்கள் அசைவ உணவு உட்கொள்ளாத பசுக்களிடமிருந்து பெறப்பட்டது என்பதற்கான சான்றிதழை வழங்கணும் அப்படின்னு இந்திய பால்வளத்துறை அமைச்சகம் கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு செய்தி. இது அமெரிக்க பால் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பால் பொருட்களை இந்தியா ஏற்காததற்கு மற்றொரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அதுதான் முக்கியமான காரணம். ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த காரணம் என்பது பால்வளத்துறை அமைச்சகம் வைத்திருக்கிற ஒரு காரணம். அது ஒரு காரணமாக இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் நம்ம பார்க்கறது, இந்தியாவுடைய பால் உற்பத்தி துறைங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரியது. 8 கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாயிகள் நேரடியாக பால் உற்பத்தியை மட்டுமே நம்பி வாழ்கிறார்கள். இப்போ அமெரிக்காவிலிருந்து மலிவான விலையில் பால் அல்லது பால் பொருட்கள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னா அது இந்திய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையே கடுமையாக பாதிக்கக்கூடியதாக மாறும். அதனால தான் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக இந்தியா அமெரிக்க பால் பொருட்களுக்கு 60% வரைக்கும் வரி விதிக்குது. இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை அமெரிக்காவை கடுமையான கோபத்திற்கு ஆளாக்குகிறது.
அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் உறுதியாக இருக்குது. இந்தியாவில் நாம் தொடர்ச்சியாக இது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாலிசி, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலன் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் பால் பொருட்களுடைய இறக்குமதிங்கிறது தான் ஒரு முக்கியமான முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்கா இந்தியாவுக்கு பால் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்குது. ஆனாலும் இந்தியா தன்னுடைய அசைவ பால் குறித்த நிலைப்பாட்டை நான் நெகோஷியபிள் ரெட் லைன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லை, அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஸ்டென்ட்கள், அதாவது ஸ்டென்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, அது மட்டும் இல்லாமல் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைக்கான கருவிகளுக்கு இந்தியா அதிகபட்ச விலையை நிர்ணயித்திருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு பார்வை. இறக்குமதி வரியை விட இந்திய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அதிகபட்ச விலையே அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் எதிர்பார்த்த லாபத்தை ஈட்ட முடிவதில்லை அப்படிங்கிறதும் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அமெரிக்காவினுடைய 50% வரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கோ அமெரிக்காவிற்கோ வின்வின் சூழலை கொடுக்காத போதும் அதனை திரும்ப பெறப் போவதில்லை அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் அவருடைய பிடிவாதம் என்பதெல்லாம் எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது அதில் கேள்விக்குறி. ஏன்னா எல்லா நாடுகளோடும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருக்கார், அதில் முடிவுகளை மாற்றிக்கொண்டே தான் இருந்திருக்கிறார். இப்போ அமெரிக்காவுடைய வரி விதிப்பால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள ஏற்கனவே பல திட்டங்களை தீட்டியிருக்கிறது இந்தியா. வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருக்க போவதில்லை அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டும் இல்லை, பேசல் 3 விதிமுறைகளை தீவிரப்படுத்துறதுக்கும் ஆர்பிஐ திட்டமிட்டிருக்கு. இந்த பேசல் 3 விதிமுறைகள் அப்படிங்கிறது உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு பதிலளிக்கும் விதமாக வங்கிகளுடைய ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தவும் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய திறனை அதிகரிக்கவும் இந்திய ரிசர்வ் வங்கியினால் செயல்படுத்தப்படக்கூடிய ஒழுங்குமுறை கட்டமைப்பு. இது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய வங்கி மேற்பார்வைக்கான பேசல் குழுவினால், அதாவது பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன், அது உருவாக்கப்பட்ட விதிமுறைகளின் இந்திய பதிப்பாக பார்க்கப்படுது. இந்த பேசல் 3 இருக்கு இல்லையா, இந்த விதிமுறைகளின்படி வங்கிகள் தங்களுடைய ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸுக்கு எதிராக அதிக மூலதனத்தை வைத்திருக்க வேண்டும். 2வது, குறுகிய கால நிதி நெருக்கடிகளை சமாளிக்கும் அளவுக்கு போதுமான பணப்புழக்கத்தை வங்கிகள் வைத்திருக்க வேண்டும். 3வது, அதிகப்படியான கடன் வாங்குவதை வங்கிகள் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த வங்கி சீர்திருத்தங்கள் மட்டும் இல்லாமல் 50% வரியை சமாளிக்க அமெரிக்காவை விட்டுட்டு மற்ற நாடுகளை சந்தைகளை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது இந்தியா. நார்வே, ஐஸ்லாந்து அண்ட் சுவிட்சர்லாந்து நாடுகளை உள்ளடக்கிய யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இதனுடைய அக்ரிமெண்ட்டில் அடுத்த மாதம் கையெழுத்திடுகிறது இந்தியா. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்கா அளவுக்கு பெரிதாக இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இந்திய ஏற்றுமதியாளர்களுடைய கவலையை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். தற்போது இந்திய சந்தையை அமெரிக்கா பந்தாடுவதைப் போலவே முன்பும் ஒரு முறை செய்திருக்கு. அந்த வரலாற்றை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். 1988ஆம் ஆண்டில் வர்த்தக சட்டம் 1974இல் 301வது பிரிவில் திருத்தம் ஒன்றை செய்தது அமெரிக்கா. இதுக்கு சூப்பர் 301 அப்படிங்கிற பெயரை வைத்தது. சூப்பர் 301 அப்படிங்கிற பெயரையும் வச்சது. இந்த சூப்பர் 301 சட்டம் ஒரு குறிப்பிட்ட நாட்டை நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் கொண்ட நாடாக அறிவிப்பதற்கு அந்த நாட்டுக்கு அதிகாரத்தை கொடுக்குது. குறிப்பிட்ட அந்த நாடு அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு தடைகளை ஏற்படுத்தினா அதுக்கு பதிலடி நடவடிக்கைகளை எடுக்க இந்த சட்டம் அனுமதிக்குது. இந்த சட்டம் முதல்ல ஜப்பானை இலக்காக கொண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் முதல் சூப்பர் 301 பட்டியலில் ஜப்பானோட இந்தியாவும் பிரேசிலும் சேர்க்கப்பட்டன. அமெரிக்கா தன்னுடைய காப்பீட்டு நிறுவனங்கள், ஹாலிவுட் திரைப்படங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடியோக்களுக்கு இந்திய சந்தையில் அதிக அணுகல் கோரியது. அதாவது இந்திய சந்தையை ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டாங்க. இந்தியா இதனை ஏற்க மறுத்ததுனால வர்த்தக தடை மற்றும் அதிக வரி விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை அப்போ கொடுத்தாங்க. இந்த மிரட்டல்களை முன்வைத்து இந்தியா, பிரேசில், அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் நாடுகளை வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது அமெரிக்கா. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. பிரேசில் மற்றும் ஜப்பான் நாடுகள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தங்களை எட்டின. ஆனால் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது. இதுதான் கடந்த கால வரலாறு. இறுதியாக அமெரிக்கா தன்னுடைய அச்சுறுத்தலை வாபஸ் பெற்றது. சூப்பர் 301 நம்ம கிட்ட எடுபடலை அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. 1991ஆம் ஆண்டில் இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தை தாராளமயமாக்க காரணமாக இந்த சூப்பர் 301 தான் அமைந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த சூப்பர் 301 விவகாரத்துக்கு பிறகு இந்தியா தன்னுடைய பொருளாதார கொள்கையை சுயசார்பிலிருந்து சந்தை சார்ந்ததாக மாற்றிக்கொண்டுச்சு. அந்நிய நேரடி முதலீடுகளை அனுமதிக்கக்கூடிய கொள்கைகள் தளர்த்தப்பட்டன. இதன் விளைவாக அயல்நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு உள்நாட்டு தொழில்கள் நவீனமடைய தொடங்கியதையும் நம்ம பார்த்தோம். வர்த்தக நடைமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளில் அதிக வெளிப்படைத்தன்மையும் ஏற்பட்டுச்சு. இது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய கடந்த கால வரலாறுகளாக இருக்குது. அமெரிக்காவுடைய ஒருதலை பட்சமான இந்த சூப்பர் 301 அச்சுறுத்தலுக்கு பிறகு உலக வர்த்தக அமைப்பினுடைய ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட்,
இந்த முக்கியத்துவத்தை இந்தியா உணரத் தொடங்கியது. இது உலக அரங்கத்தில் இந்தியாவுடைய வர்த்தக நிலைப்பாட்டை வலுப்படுத்திக் கொள்ளவும் உதவியாக அமைந்தது. ஒரு கிரைசிஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்படி வந்த ஒரு கிரைசிஸை நமக்கான வாய்ப்பாக எப்படி மாற்றுவது, நமக்கான எதிர்கால சிக்கல்களை எப்படி சமாளிப்பதுன்னு சிந்திப்பதற்கான ஒன்றாகவும் அது அமைஞ்சிச்சு. சுருக்கமாக சொன்னால் சூப்பர் 301 அச்சுறுத்தல்கள் இந்தியாவுக்கு உடனடி நன்மைகளை அளிக்கவில்லை. ஆனால் இந்த அச்சுறுத்தல்கள் இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நீண்ட காலத்திற்கு பெரும் நன்மைகளை உருவாக்க உதவியது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ட்ரம்ப் விதிச்சிருக்கக்கூடிய இந்த 50% வரி இருக்கு இல்லையா, இது சூப்பர் 301 காலத்தை தான் நினைவுபடுத்துகிறது அப்படின்னு எக்கனாமிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான அம்சம் 1990களோடு ஒப்பிடும்போது இந்திய பொருளாதாரம் மிகவும் வலிமையானதாக இப்போ மாறி இருக்கு. அதனால் அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல்களை சமாளிக்கக்கூடிய திறன் இந்தியாவிடம் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்களுடைய கணிப்பாக இருக்குது. ஆனாலும் இங்கே ஜவுளித்துறையை சார்ந்த காலனி அதே போல் வைரம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் கவலையோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்க சந்தைங்கிறது மிக முக்கியமான சந்தை. ஜவுளித்துறைக்கு 30-35% நம்முடைய ஏற்றுமதி அந்த நாட்டில் தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது அங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு குறிப்பாக திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் ஆர்டர்ஸை இப்போ டெலிவர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்கக்கூடிய தகவல்கள் வரக்கூடியதை பார்க்குறோம். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உற்பத்தியாளர்களும் ரொம்ப காஷியஸாக இப்போ உற்பத்தியை கொஞ்சம் குறைக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. தற்போதைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வேறொரு காணொலியில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், வியட்நாம் இவங்களுக்கெல்லாம் குறைந்த வரியை ட்ரம்ப் நிர்வாகம் அறிவிச்சிருக்குது. இந்தியாவோட ஒப்பிடும்போது வியட்நாமும் பங்களாதேஷும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆடைகளுடைய விலை அப்படிங்கிறது அமெரிக்காவில் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அமெரிக்க சந்தையில் இவங்களுடைய ஆடை நம்முடைய ஆடைகளுக்கு பதிலாக அவங்க உள்ளே வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு உள்நாட்டில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது அந்த சந்தையிலையும் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒன்று தான். எனவே நாம் எதிர் வியூகங்களையும் தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். வெவ்வேறு மார்க்கெட்டை பார்க்குறோம். அமெரிக்காவுடைய மார்க்கெட்டுக்கு பதிலாக நாம் வேறு மார்க்கெட்டை பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக இந்தியாவுடைய நம்ம உள்நாட்டு சந்தையை நாம் பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான திட்டங்களையும் இந்திய அரசு வகுத்து கொண்டிருக்கிறது. எனவே இது எவ்வளவு காலம் நீடிக்கப் போகிறது அல்லது எதிர் வியூகங்களில் நாம் எவ்வளவு தூரம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறப் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.